சென்னையில் பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கிய கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆர்கே நகர், பெரம்பூர் தொகுதிகளுக்கு உட்பட்ட 2000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகனத்தையும் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், இதை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக மணிபாரதி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை பசுமை வழிச்சாலை இருக்கக்கூடிய அவரது செவ்வந்தி இல்லத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்கே நகர், பெரம்பூர் தொகுதிகளுக்கு உட்பட்ட சுமார் 2000 குடும்பங்களுக்கு மேற்பட்ட மக்களுக்கு பொங்கல் தொகுப்பினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த பொங்கல் தொகுப்பில் இருக்க அந்த குடும்பங்களுக்கு பச்சை அரிசி, கரும்பு, புடவை, முந்திரி, திராட்சை, வெல்லம் அடங்கிய பரிசு தொகுப்பினை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கி வருகிறார்கள். அதே போன்று குறிப்பாக அந்த பொங்கல் தொகுப்பு கொண்டு செல்லக்கூடிய வாகனத்தையும் அவர் கொடியசைத்து துவக்கி வைக்கவிருக்கிறார். அந்த நிகழ்வும் நடைபெறவிருக்கிறது. ஏராளமான பொதுமக்கள் அந்த பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு தங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார்கள். பொதுமக்களுக்கு அந்த பொங்கல் தொகுப்பை வழங்கி வரக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த பொதுமக்களுக்கு தங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பொங்கல் தொகுப்பை கொண்டு செல்வதற்காக பிரத்யேக வாகனங்களில் பொங்கல் தொகுப்புகளோடு அந்த வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு, வட சென்னை மக்களுக்கு அந்த பொங்கல் தொகுப்புகளை கொண்டு சென்று வழங்குவதற்கான அந்த வாகனங்களும் அனுப்பி வைக்கப்படுகிறது. பகுதி வாரியாக மக்களுக்கு நேரடியாக களத்தில் சென்று இந்த பொங்கல் தொகுப்பினை வழங்குவதற்காக சிறப்பு ஏற்பாடாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடசென்னை மாவட்ட செயலாளர் கூடிய RS ராஜேஷ் அவருடைய ஏற்பாட்டில் இந்த பொங்கல் தொகுப்புகள் வழங்கி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாகனங்களை கொண்டு செல்லக்கூடிய அந்த பொருட்களை தொடக்கி வைத்ததோடு அங்கு வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு அந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பினையும் அவர் திருக்கரங்களால் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு பொங்கல் வாழ்த்துக்களை பொதுச் செயலாளருக்கு தெரிவித்துக் கொண்டு செல்லுகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போன்று பொங்கல் தொகுப்போடு அங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி.